Hello viewers, welcome to NVMax. இந்த வீடியோவில் find the number of triangles in the given figure பார்க்க போகிறோம். இந்த ஃபிகரை வந்து பாருங்கள், எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்குள்ளே லைன் வந்து ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணலாம், ஈஸியாக வந்து எவ்வளோ வந்து வித்தின் செகண்டில் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த டயக்ராமுக்கு உள்ள ட்ரையாங்கிள்ஸுக்கு நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4. ஸோ 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வேல்யூ அதாவது மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படின்னாக்கா 4. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அந்த நம்பரோட 2வை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சர். 4 2 சார் 8. ஸோ 8 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 அண்டு 6 தனித்தனியாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அண்டு 7 8. ஓகேவா? தனித்தனியாக கவுண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இதுமாரி நம்பர் கொடுத்து அது மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதோட 2வை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்து போட்டலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள். இந்த மாதிரி வந்து சேம் அதே தான், ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து க்ராஸ் ஆகுது. ஸோ சேம் அதே தான், நம்பர் கொடுத்துக்கோங்க அந்த ட்ரையாங்கிளுக்கு. 1 2 3 4 5 6. இதில் மேக்ஸிமம் வேல்யூ இது 6. அப்போ 6 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 2 சார் 12. ஸோ 12 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இந்த ஃபிகரில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் அதே தான், இன்னொரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகுது. அதே ப்ரொசீஜர் தான், நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 8. 8 2வால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8 2 சார் 16. 16 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் அதே டயக்ராம் தான், என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, உள்ளே ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வெளியில் உள்ள பாக்ஸுக்கு நமக்கு தெரியும் இது 16ங்கிறது ஆன்சர்னு தெரியும். அதே மாதிரி உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம், வெளில உள்ளது 16னா அதே 16 வந்து உள்ளே இருக்கும். ஏன்னா சேம் அதே ஷேப்பு தான் பாருங்கள், சேம் அதே மாதிரியே தான் இருக்குது, உள்ளே ஒரு சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ வெளியில் வந்து 16 இருந்ததுன்னா உள்ளேயும் கண்டிப்பாக 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ எப்படின்னு பாருங்கள், நம்பர் கொடுத்துக்கோங்க. வெளியில் உள்ள ட்ரையாங்கிள்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ 8 இன்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ வந்து வெளியில் என்ன இருக்குது, 8 இருக்கு இல்லையா? அப்போ 8 2 சார் 16 இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லையா, இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு திரும்ப 8க்கு அப்புறம் 9 கொடுக்கக்கூடாது, 1 2 3 தான் இதுக்கும் கொடுக்கணும். ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ இங்கே எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ 8ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ 8 2வால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8 2 சார் 16. அப்போ உள்ளது 16 ட்ரையாங்கிள், வெளில உள்ளது 16 ட்ரையாங்கிள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபிகரில் டோட்டலாக 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அந்த சின்னதாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ டேரெக்டாக அந்த நம்பர் கொடுத்து மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கனால சேம் அதுக்கும் அதேமாதிரி நம்பர் கொடுத்து மேக்ஸிமம் வேல்யூவோட 2 மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமோட டைப் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வந்து இது ஸ்கொயருக்குள்ளே இந்த மாதிரி வந்து லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் நம்பர் கொடுத்து போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் அதே மாதிரி தான், இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு ஸ்கொயரையும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். சேம் அதே டைப்பு தான். ஃபஸ்ட்டுங்க பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸுக்கு நம்ம எப்படி போடுறதுங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் இருந்தது அப்படின்னாக்கா எப்படி நம்பர் கொடுத்தோம், 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, 4 மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ஸோ அதை வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 வரும். இப்போ 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அப்போனா டோட்டலாக இங்கே 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது.
ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் தான் இங்கேயும் இருக்குது. என்னென்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சேம் இதே தான் இங்கேயும் இருக்க போகுது. இங்கேயும் 1 2 3 4 4 2s are 8 இருக்கும். இங்கேயும் 8 ட்ரையாங்கிள், இங்கேயும் 8 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுறதுனால 2 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல 2 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த டாட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த டாட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த 2 ஸ்கொயர் வந்து 2 ஷேப்பையும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த 8ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 16 கிடைக்கும். 16ஓட 2வை ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 18ங்கிறது ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போனா ஆன்சர் என்ன அப்படின்னா 8 + 8 ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஜாயிண்ட் ஆகிறதுனால 2 ட்ரையாங்கிள் ஆட் ஆகுதுலேயே இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2. ஸோ டோட்டலாக 18ங்கிறது ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இதில் இருக்குன்னா 18 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சேம் அதே மாதிரி பாருங்கள், இந்த ஷேப்பில் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, இந்த ஷேப்பில் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ 3 பாக்ஸ் இங்கே வந்து 2 பாக்ஸ் இருந்ததுலேயே இதை 3 பாக்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 பாக்ஸுக்கும் தனித்தனியாக உனக்கு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்போ 3ஐயும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது? ஸோ ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல 2 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த 2 ஷேப்பையும் இந்த 2 பாக்ஸையும் ஜாயின் பண்ணும்போது 2 ட்ரையாங்கிள். அப்போ இந்த 2 பாக்ஸையும் ஜாயின் பண்ணும்போது 2 ட்ரையாங்கிள். ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா அது ஆன்சர். ஸோ அப்போ 8 + 8 + 8. ஸோ இங்கே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 2 ட்ரையாங்கிள் நியூவாக ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ 2 + 2 டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா அது ஆன்சர். ஸோ 3 8 இருக்கு இல்லையா? 3 8s are 24. 24 + 2 வந்து 26. 26 + 2 28. டோட்டலாக 28 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது இந்த ஃபிகரில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ஃபிகரில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லைட்டாக வந்து இது க்ராஸ் ஆகிட்டு ஸோ கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த ஸ்கொயரில் வந்து 8 ட்ரையாங்கிள், இந்த ஸ்கொயரில் வந்து இந்த பாக்ஸில் 8 ட்ரையாங்கிள், இந்த பாக்ஸில் 8 ட்ரையாங்கிள் இருக்குது. ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்? 2 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பாருங்கள், இங்கே 8 ட்ரையாங்கிள் இருக்குது. 1 2 3 4. அதே மாதிரி இங்கே 1 2 3 4. ஸோ 4 2s are 8. இங்கே 8 ட்ரையாங்கிள், இங்கே 8 ட்ரையாங்கிள். சேம் அதே மாதிரி இங்கே 8 ட்ரையாங்கிள், இங்கே 8 ட்ரையாங்கிள். இப்போ ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 2 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த 2 பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இது, இந்த 2 பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இது. ஸோ இங்கே 2 ட்ரையாங்கிள், இங்கே 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் இன்னும் 2 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது எங்கே அப்படின்னாக்கா பாருங்கள், சாரி, ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அங்கே பாருங்கள், இந்த எட்ஜ் பாருங்கள், இந்த டாட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகுது, பக்கத்துலேயே ஆட் ஆகலை, இந்த கீழே வந்து ஆட் ஆகுது இல்லையா? அப்போ இங்கேருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ளஸ் இந்த ஒன்றையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலாக இங்கே 8 8 16 24. 24ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 26. 26ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 28. இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று 29. ஸோ டோட்டலாக 29 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஈச் ஒன் வந்து 8ன்னு தெரியும். 2 பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம் 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த ஷேப் வந்து கீழே இருக்கனால ஒரு ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது இந்த எட்ஜ்லேருந்து. ஓகேவா? ஸோ அதையும் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 29 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், சேம் அதே தான் பாருங்கள். இங்கே 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்கு ஒரு 8 ட்ரையாங்கிள், இந்த பாக்ஸுக்கு ஒரு 8 ட்ரையாங்கிள், அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு ஒரு 8 ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் ஆகிற இடம், இங்கே 2 ட்ரையாங்கிள் ஜாயிண்ட், 2 பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம் 2, இந்த 2 பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம் 2, இந்த 2 பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம் 2. ஸோ இதில் வந்து எத்தனை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த ஃபிகரில் வந்து சென்டராக வந்து பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து கார்னரில் இருந்தனால ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுச்சு எக்ஸ்ட்ரா. இதில் சென்டராக இருக்குது. இதில் எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியுனால போடுறேன். இங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்து பெரிய ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ டோட்டலாக இந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 பாயிண்ட்லேருந்து 3 ட்ரையாங்கிள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த 4 பாக்ஸஸுக்கும் 4 8 வரும். ஸோ 4 8s are 32 ப்ளஸ் இங்கே 3 பாக்ஸு அதாவது 2 பாக்ஸு ஜாயிண்ட் ஆகிற இடம் 2 2 வந்து ஆட் ஆகும் இல்லையா. அப்போ இங்கே 2 2 இங்கே ஒரு 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 6 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 3 இந்த 3 எட்ஜ் பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்ட்லேருந்து ஒரு 3 ட்ரையாங்கிள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னாக்கா 32 + 6 36 38 ஸோ 41. ஸோ 41 ட்ரையாங்கிள் வந்து இந்த ஃபிகரில் இருக்குது. ஓகேவா? ஸோ தனித்தனியாக இதில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா டைம் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி வந்து இந்த பாக்ஸ் வந்தது அப்படின்னாக்கா 8 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத இந்த டயக்ராமை நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி டைப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வித்தின் செகண்டில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்த ஃபிகர் பாருங்கள். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த கிவன் ஃபிகர் கொடுத்து ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 ட்ரையாங்கிள்ஸுமே ஒரே மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன ஆட் பண்ணேன், எப்படி வந்து அதை கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் போடும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், இதுதான் பேஸு. இது தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்தடுத்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆன்சரை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள். இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னாக்கா பாருங்கள் 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து இதில் உள்ளே வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள் வந்து 4 இருக்குது. வெளியில் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் என்னது 5. இப்போ டோட்டலாக 5 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 5. ஆன்சர் இஸ் 5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போனாக்க வெளியில் உள்ள ட்ரையாங்கிளுக்கு உங்களுக்கு எத்தனைன்னு உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா 1 2 3 இந்த ட்ரையாங்கிள் ஒன்று 4. ஸோ இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து 5ன்னு உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள்லேருந்து 5 இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுலேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போனா இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரையாங்கிள் ஆட் ஆச்சு அப்படின்னாவே +4 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளே 4 ட்ரையாங்கிள் வந்து ஆட் ஆகுது. பாருங்கள், இங்கே 1 2 3 4 இந்த சின்ன ட்ரையாங்கிள் நம்ம சேர்த்தனால இங்கே வந்து 4 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போனாக்கா ஒரு இந்த ஃபிகர்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள் எத்தனை ஆட் பண்ணாலும் ஒரு ட்ரையாங்கிள் வந்து எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னாவே +4 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போனா இந்த வெளியில் உள்ள டயக்ராமுக்கு 5. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணோம் இல்லையா, அது வந்து 4. 5 + 4 = 9 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் என்னன்னாக்கா எக்ஸ்ட்ரா என்ன போடுறேன்னாக்கா ஒரு லைன் போடுறேன். பாருங்கள், இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் உள்ள இதுக்கு நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5 6. ஸோ வெளியில் உள்ள ட்ரையாங்கிள் அந்த போட்டிருந்தாலையே அதுக்கு வந்து உங்களுக்கு 5 வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து லைன் போட்டலையும் அந்த லைனுக்கு நம்பர் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. இப்போ 5 + 6 = 11 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ பேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், சேம் அதே தான். இந்த ட்ரையாங்கிளுக்கு எத்தனைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ என்னது அப்படின்னா 5. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த லைன் போட்டேன் அப்படின்னாக்கா இதுக்கு என்ன உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆன்சர் வரும்.
எஸ் இங்கே ஒரு 6 வருது இல்லையா 1 2 3 4 5 6 இதுக்கு ஒரு 6 ப்ளஸ் இதில் என்ன புதுசாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள், இதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள். நான் ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் வந்தது அப்படின்னாவே என்ன நம்பர் ஆட் பண்ண சொன்னேன்? எஸ் 4ங்கிற நம்பரை ஆட் பண்ண சொன்னேன். ஓகேவா? அப்போ 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னா 6 + 4 10, 10 + 5 15 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின், இந்த ஃபிகருக்கான நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.